அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத். நீங்க நெட்ல போய்த்து இந்த பேரை மட்டும் அடிங்க. இங்கிலீஷ்ல வேணுமா தமிழ்ல வேணுமா எல்லா மொழியிலையும் வரும். இவர் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத். இவர் குவைட் நாட்டை சார்ந்தவர். இவர் அதாவது இவர் மனநல வைத்தியர், ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்காஸ்டிக், ஒரு டாக்டர். அவர் அதோட இந்த வயிற்றில் வரக்கூடிய புண்ணுகளோடு சம்பந்தப்பட்ட கெஸ்ட்ரைக்கோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தமாக ஸ்பெஷல் முடிச்சொத்தர். இந்த மனிதர் குவைட்ல பிறந்தவர். இந்த மனிதர் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்போடு இருந்தவர். ஆனால் அவருடைய உணர்வெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத் ஒரு நாள் பேப்பரை வாசிக்கிறார். அமெரிக்க செய்தித்தாள் ஒன்று வாசிக்கிறார். அதுல தாவீத் பரார்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதிக்கிறார். அதுல உலகத்தில் சுமார் 35,000 கிறிஸ்தவ மதமாற்ற குழுக்கள் வேலை செய்கிறார்கள். 35,000 கிறிஸ்தவ மதமாற்ற குழுக்கள் உலகத்தில் வேலை செய்யறாங்க. 65,000 கம்ப்யூட்டர்களால வடிவமைக்கப்பட்ட கோடுகள் போடப்பட்ட திட்டங்கள் தீட்டி நிறைய பேரை அவங்க மதம் மாட்டி கொண்டிருக்கிறாங்க. 5,10,00,000 நபர்கள் கிறிஸ்தவத்தை பரப்பக்கூடிய பணிக்காக வேண்டி வெளிக்கிளம்பி இருக்கிறார்கள். 360 பிளைட்டுகள் இதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுது. ஒரு கணக்கெடுப்பின்படி 4 நிமிடங்களுக்கு ஒரு விமானம், 4 நிமிடங்களுக்கு ஒரு விமானம் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை பறக்குவதற்காக பறக்குது. இது வெறும் வாசிக்கிறார். $300 பில்லியன் 4 வருஷத்துக்கு டிவி ரேடியோவுக்காக வேண்டி இந்த யூதர்கள் செலவழிக்கின்றார்கள். இந்த தாக்கம் ஆப்பிரிக்க நாடுகளில் தான் அதிகமாக நடக்குது. இதை வெறும் வாசிக்கிறார். யாரு? அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத் அல்லாஹ் மக்ஃபிர் லஹு. இவர் வாசிக்கிறார். வாசிச்சதோட இவர் பார்த்தாரு, ஆப்பிரிக்க நாடுகள்ல முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கின்ற நாடாச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய நாடு. இதோட தாக்கம் நிச்சயமாக தன்சானியா, மடகஸ்கர், நைஜீரியா இந்த நாடுகள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். முஸ்லிம்கள் செறிந்து வாழுகின்ற ஒரு பகுதி. அங்கு பைபிளோடு குர்ஆனா, வீட்டுக்குள் முஸ்லிம் பெண்மணிகளோடு முஸ்லிம் ஆண்களோடு குர்ஆனை வைத்து விட்டு வேறு வேறு வேத வழிபாடுகளா அவருடைய உள்ளம் தாங்கல்ல. ஆப்பிரிக்கா ஒரு நூல் எழுதினாரு. ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கண்ணீர் துளி அப்படி ஒரு நூல் எழுதினார். இந்த மனிதர் என்ன செஞ்சாரு? அவரு இத பார்த்ததோட இவர் முடிவு செஞ்சாரு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக நான் ஆப்பிரிக்காவுக்கு போறேன். சுப்ஹானல்லாஹ். ஆப்பிரிக்காவுக்கு போனாரு. நீங்க வரலாற்றை படிச்சு பாருங்க. அவருடைய அந்த தஅவா பணி ஆரம்பித்ததிலிருந்து 1,10,00,000 பேரை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டு தான் மக்தா போனாரு. சுப்ஹானல்லாஹ். 1,10,00,000 ஒரு டாக்டர். சகோதரர்களே, 1,10,00,000 பேரை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டு தான் மக்தா போனாரு. அலியே, உங்களூடாக ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்துக்குரிய வழியை பாதை அமைத்து கொடுப்பது உமரின் நாம். என்ன சிவத்த ஒட்டகை உலகமே கிடைப்பதை விட பெருமதியானது. 1,10,00,000 பேர் இஸ்லாத்தை நுகர்றாங்க. 60 லட்சம் குர்ஆன் பிரதிகளை பரிசளிப்பு செய்றாரு. அவருடைய மௌத்துக்கு போற கணக்கு பார்க்கிறாங்க. 860 பாடசாலைகள், 840 மதரசாக்கள், 4 கேம்பஸ்கள், 124 ஹாஸ்பிடல்ஸ்கள். அப்துல் ரஹ்மான் வைத்தியசாலை என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத்துடைய பேர்ல எத்தனை 124 வைத்தியசாலைகள், 204 இஸ்லாமிய நிறுவனங்கள், 5700 மஸ்ஜிதுகள். சுப்ஹானல்லாஹ். 15,000 அனாதைகள் அவருடைய அரவணைப்பின் கீழே என்று சொல்லி மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் செய்து சாதித்த ஒரு மனிதர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத். கிங் ஃபைசல் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஜாக்கிர் நாயக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. உலகத்தில் பிரபல்யமாக எல்லா மொழிகள்லையும் மார்க்கத்தை சொல்றவங்களுக்குன்னு சொல்லி உலக ரீதியாக கொடுக்கப்படுகின்ற ஒரு அவார்ட். இந்த அவார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி இவர் அழைக்கப்படுறார். யாரு? அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத் அழைக்கப்பட்டு போறார் ரஹ்மத்துல்லாஹ். போனால் மேடையில வச்சு 7.5 லட்சம் சவுதி ரியால், 7.5 லட்சம் அதாவது சவுதி ரியால் அவருக்கு கொடுக்கப்படுது. ஜித்தால வச்சு நடக்குது. இன்றைக்கும் அந்த கேசட்ல எழுதப்பட்டிருக்கான். என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? 7.5 லட்சம் சவுதி ரியால அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத் கூட எத்தனை கோடி வரும் இலங்கைக்கு? அது கொடுத்தாச்சா? அதை எடுக்கிறார். அதை எடுத்து அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? அவரோடு கூட்டிக் கொண்டு வந்த ஆப்பிரிக்க கல்வி அமைச்சர் கையில அந்த மேடையில வச்சே திருப்பி கொடுக்கிறார். எடுத்த அந்த பணத்தை ஆப்பிரிக்கால இருந்து கூட்டிக் கொண்டு வந்த கல்வி அமைச்சர் கையில் அப்படியே கொடுக்கிறார். சகோதரர்களே, கிங் அவார்ட்ஸ் எடுக்கிற எல்லாருமே பெரும்பாலும் அதை மார்க்கத்துக்காகத்தான் கொடுப்பாங்களாம்.
இந்த மனிதர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மௌத்துக்கு பின்னால் எவரேஜ் பார்க்கறாங்க எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு 13 பேர் என்ற அளவில், இவர் பிறந்த நாள் முதல் மரணிக்கின்ற நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 13 பேர் என்ற அடிப்படையில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு வழி அமைத்து கொடுத்த ஒரு மாமனிதர் தான் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமி. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين.